வணக்கம். நான் ஸ்ரீரங்கம் ரவி உங்களோட பேசிகிட்ருக்கேன். இது புத்தாண்டு 2024 ஜனவரி மாதத்திற்கான நிகழ்ச்சி. எனது உலகங்கணிந்த 2024 வருஷத்துக்கான ஒரு வாழ்த்துக்களை உங்களுக்கு முதல்ல தெரிவிச்சுக்கிறேன். எல்லாருக்கும் இந்த ஆண்டு நல்ல ஆரோக்கியம், நல்ல ஒரு செல்வ வளம் எல்லாம் பெருகி சந்தோஷமாக இருக்கணும் என்ற பிரார்த்தனையுடன் இதை தொடங்குகிறேன். முக்கியமான விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, இந்த ஒரு காலகட்டத்தில் உத்தராயணம்னு சொல்லுவாங்க. 2024 ஜனவரி 1ஆம் தேதியிலேருந்து 15ஆம் தேதி அதை பொங்கல் டே சொல்கிறோம். அந்த பொங்கல் டேயோடு உங்களுக்கு என்ன ஆகுது, உத்தராயணம் அன்னியிலேருந்து ஆரம்பம். 15ஆம் தேதியிலேருந்து உத்தராயணம் ஆரம்பம். தொடர்ந்து 6 மாதங்கள், கிட்டத்தட்ட ஜூலை 15 வரைக்கும் நம்ம சம்மர்னு சொல்கிறோம். உத்தராயணம்னா என்ன? சூரியன் வளரக்கூடிய காலம். அப்போது இந்த காலத்துலேருந்து தான் தொடங்கிறது. ஏப்ரல் மே சொல்லவே வேணாம், நம்ம ஊரில் இருக்கிற ஹீட்டு. அது சம்மர். அது குறைஞ்சி ஜூலையிலேருந்து பெரும்பாலும் அது மழை காலமாக ஆரம்பம். ஸோ இந்த காலகட்டம் உத்தராயணம் என்ற பெயர். இந்த உத்தராயண காலத்தில் தெய்வ வழிபாடுகளுக்கெல்லாம் உகந்த காலம். இந்த உத்தராயண காலத்தில் எல்லா நல்ல காரியங்களுக்கும் ரொம்ப உயர்வாக சொல்லப்பட்டிருக்கு. திருமணம், அப்புறம் கிரகப்பிரவேசம், இந்த மாதிரி நல்ல காரியங்களுக்கெல்லாம் அது ரொம்ப உகந்த காலமாக சொல்லப்பட்டிருக்கு. அதுக்கு தசையில் செய்யக்கூடாதுன்னு இல்லை, ஆனால் இது ரொம்ப உயர்ந்த காலம். கன்னிராசி. கன்னிராசி நேயர்களை பொறுத்த வரைக்கும் முக்கியமான உங்கள் ராசிநாதன் 3ல் இருக்கார். அதுக்கப்புறம் 4ஆம் இடத்துக்கு போகிறார். ரொம்ப நல்லது. சுக்கிரன் 3லிருந்து 4ஆம் வீட்டுக்கு போகிறார். அதுவும் சிறப்பானது. அப்போது முக்கியமான ஒரு விஷயம் என்னென்னா, உங்களுக்கும் அந்த செகண்ட் ஹாஃபில் ரொம்ப நன்மைகளை தருது கன்னிராசிக்கு. என்னென்னா 4ல் சுக்கிரனுக்கு ஸ்தான பலம். அப்போ குறிப்பாக நான் வீட்டை அழகுபடுத்தணும், நான் நல்ல ஒரு கார் வாங்கணும், நல்ல ஒரு விஷயங்கள், அதாவது நம்ம கம்ஃபர்ட்டுக்கு, லைஃப் ஸ்டைல், லைஃப் கம்ஃபர்ட்ஸ், இதெல்லாம் என்ஹான்ஸ் பண்ணக்கூடிய ஒரு காலம் இது. ரொம்ப நாளாக சில பேருக்கு நினச்சிட்டு இருப்பாங்க, இந்த லேட்டஸ்ட் மாடல் ஃபோன் வாங்கணும், 70,000 60,000. ஸோ வாட், நான் வாங்க போகிறேன், வாங்குவீங்க. உங்கள் ஆசைகள் எப்படியோ அதை எட்டி பிடித்து நிறைவேற்றக்கூடிய ஒரு காலமாக இருக்கும். மனசில் நிறைய கான்ஃபிடென்ஸ் இருக்கும். முகத்திலேயே ஒரு ஜொலிப்பு ஏற்படும். நீங்கள் ஒர்க் பண்ணுற இடத்துல உங்களுடைய புகழ் சிறப்பாகும். எல்லாருக்கும் உங்களை பற்றி உயர்வாக நினைக்கக்கூடிய ஒரு சூழல்கள் ஏற்படுகிறது. ஏன்னா இவங்களாம் என்ன செய்கிறாங்க, 4ஆம் இடத்துல 10ஆம் வீட்டை பார்க்குறாங்க. ராசியாதிபதி புதன் நல்லா இருக்கார் 4ஆம் வீட்டில். அது ரொம்ப நல்ல விஷயம். அப்போ 4ஆம் வீடு என்பது வித்தை ஸ்தானம். அப்போ வித்தை மேம்படும். சப்போஸ் நீங்கள் இந்த ரைட்டிங் ஃபீல்டு, அதாவது ஒரு படத்தில் டைரக்டர், இல்லை ஒரு படத்தில் ஆக்ட் பண்ணுறீங்க, ஏதோ ஒன்று, அதில் யூனிக்காக உங்களுடைய டேலண்ட்ஸ் வெளில வரக்கூடிய காலம். அதே போல் இந்த டெலிவிஷன் இதில் இருக்கலாம், மாஸ் மீடியாவில் இருக்கலாம், இந்த க்ரியேட்டிவ் சைடில் இருக்கவங்க எல்லாருக்குமே சிறப்பு. சேல்ஸில் இருக்கலாம், மார்க்கெட்டிங்கில் இருக்கலாம், அவங்களுக்கெல்லாம் ரொம்ப பிரமாதமான ஒரு அவுட்புட் வரக்கூடிய காலம். அதாவது 6ல் சனி இருக்கார் கூடவே. 6ல் சனி இருந்தால் என்ன அர்த்தம்னா, நம்ம கூட ஒரு 100 பேர் ஓடி வராங்க, ரேட் ரேஸுமோ, ஆனால் அதில் நீங்கள் முன்னால் வருவீங்க. ஏன்னா அது என்ன சொல்கிறதுனா, போட்டிகளில் வெற்றி. அப்போது ஒரு விஷயம் என்ன புரிஞ்சுக்கணும், நான் தனியாக ஓடலை, நான் ஒரு 10 பேரோடு தான் நான் ஓட வேணும். ஆனால் 10 பேரோடு ஓடி வின் பண்ணால் தான் உங்களுக்கு பெருமை. நான் மட்டும் தனியாக ஓடி நான் வின் பண்ணிட்டேன்னா சிரிப்பாங்க. ஆனால் நீங்கள் ஒருத்தர் மட்டும் ஓடுறதில்ல. அப்போது சக்ஸஸ் இன் ஏ காம்படிட்டிவ் வேர்ல்டு, இவ்வளோ விஷயங்கள் உங்களுக்கு சாதகமாக இருக்குது. தனவரவு என்பது பெருசாக இன்க்ரீஸ் ஆகும்னு சொல்ல மாட்டேன், ஆனால் இருக்கக்கூடிய தனவரவு சிறப்பாக வந்துட்டே இருக்கும், அதில் பிரச்சனை இருக்காது. இந்த காலத்தில் சில செலவுகள் ஏற்படலாம், ஆனால் அந்த செலவுகள் சுப செலவுகள்னு சொல்கிறோம். அப்போது கொஞ்சம் நீங்கள் ஒரு 50-60 வயசு உங்கள் பொண்ணு கல்யாணம் பண்ணணும், இல்லை உங்கள் பையனுக்கு ஒரு நல்ல ஒரு இன்ஸ்டியூட்டில் இடம் கிடைக்கிறது, இதெல்லாம் செலவுகள். ஸோ சுப செலவுகளை பண்ணணுன்னா அதற்கான ஒரு வரும்படி கையில் இருக்கணும். அது வரும், அது ரொம்ப சந்தோஷமாக செய்வீங்க நீங்கள்.
அதனால் குடும்பத்தில் ஒரு சந்தோஷமும் ஒரு நிம்மதியும் நிறைந்து காணப்படும். கணவன் மனைவிக்குள்ளே இருக்கிற உறவுகள் கூட சிறப்பாக இருக்கு. அதனால் இந்த ஒரு காலகட்டம் சிறப்பான காலகட்டம். இந்த முக்கியமாக ஒரே ஒரு சின்ன தொல்லை ஹெல்த்தில் வரலாம். என்னென்னா இந்த முட்டி வலி, முதுகு வலி, கை கால் குடைச்சல் எல்லாம் பெரும்பாலும் பெண்களுக்கு அதிகம். அதெல்லாம் அதை கொஞ்சம் கவனமாக பார்த்துங்க. அவ்வளோதான். சிறப்பான ஒரு மாதம், வெற்றியை நோக்கி சந்தோஷத்தை நோக்கி பயணிக்கக்கூடிய ஒரு காலம். நிறைய பேர் என்னை எப்படி காண்டாக்ட் பண்ணுறதுன்னு கேட்குறாங்க. ஸ்ரீரங்கம் ரவி 1ன்னா ONE போடக்கூடாது. ஸ்ரீரங்கம் ரவி 1ஆம் நம்பர். ஸோ ஸ்ரீரங்கம் ரவி 1@gmail.com இந்த அட்ரஸ்க்கு எனக்கு என்ன மெயில் அனுப்பணுமோ உங்களுடைய குவரிஸ் அனுப்புங்க. ஆனால் இதில் முக்கியமான ஒரு விஷயம் என்னென்னா, இந்த குவரிஸ் வந்து ஒன்லி ஃபார் அப்பாயின்மெண்ட்ஸுக்கான கட்டணமும் உண்டு. உங்களுடைய பிரச்சனைகளில் வந்து நான் கவனமாக பார்த்து உங்களுக்கு நான் இது பண்ணுறேன், பேசுகிறேன் உங்களோட. ஆனால் எல்லாமே டெலிஃபோன் மூலமான ஒரு டிஸ்கஷன்ஸாக தான் இருக்கும். ஆனால் இதில் முக்கியமான ஒரு விஷயம், அவசியம் உள்ளவர்கள் மட்டும் இதை உபயோகப்படுத்திங்க. வணக்கம்.